அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய வணக்கங்கள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரிவா பாதம் போற்றி. அனுஷத்தின் அற்புதங்கள் அப்படிங்கிற தொடர் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். மகா பெரிவாளோட அற்புத அதிசய அனுபவங்கள் தான் அந்த தொடரில் நடுநாயகமாக விளங்குது. அது எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு. பெரிவாளோட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தில் தான் நடுவில் பொங்கலுக்கு பிறகு சில நாட்கள் அந்த தொடரை சொல்ல முடியாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் மகா பெரிவாளோட அனுகிரகத்தினால மீண்டும் சொல்ல துவங்குறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணினதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். குழந்தைங்கள்னா அவருக்கு காமாட்சி அம்மனை தான் தெரியவா. அந்த குழந்தைகளுக்கு காமாட்சி அம்மனோட அருளும் நடமாடும் தெய்வமான பெரிவாளோட அருளும் கூட சேர்ந்து வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு சங்கர மடத்தில் பெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கா. பொதுவாக பெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் பயபக்தியாக அவர் பண்ணுற பூஜையையும் பெரியவாளையும் பார்க்கலாம், சந்திரமௌலீஸ்வரையும் பார்க்கலாம். ரெண்டு ஈஸ்வரங்களையும் ஒன்றா சேர்ந்து தரிசனம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆவல். வெளியூர்லேருந்து வந்திருக்கவா கூட அதை பக்தி பரவசமாக அதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டமே அங்கே கூடிகிட்ருக்கோம். அதுதான் அங்கே ஒரு தாத்பரியம்னு கூட சொல்லலாம். அந்த சமயத்துக்கு எப்பேற்பட்டவாளுக்கும் என்னென்னா, அந்த பூஜை மேலே இருக்கிறத விட அந்த பெரியவாளோட அருள் பார்வை நம்ம மேலே பட்டுதுன்னா போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான் இருக்கும். எல்லாரும் பக்தி பரவசமாக அந்த பூஜையை வேடிக்கை பார்த்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது. என்ன ஏதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். கூட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துட்டுருக்க. அந்த குட்டி பொண்ணு அவள் அம்மாட்ட காமிச்சு அம்மா அங்கே பாரேன் அங்கே பாரேன் அப்படிங்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா, அம்பாளுக்கு இப்போ ஒரு பட்டுப்பாவாடை சாத்தியிருக்கா. அது அந்த பொண்ணுக்கு அந்த பட்டுப்பாவாடை மேலேயே கொண்டா இருக்குது. அந்த கலர் பிடிச்சிருது போல் இருக்குது. அதனால் அது பிராணத்தை எடுத்துன்னு இருக்கு. அம்மா எனக்கு அந்த பட்டுப்பாவாடை வேணும்மா, எனக்கு வாங்கி கொடுமா அம்மா அம்மா அப்படிங்கிறது. அவள் அம்மாவும் ஏதோ பாவம் குழந்தை தானே அறியாது கேட்குறது. கடையில் தானே விற்கிறது, நான் அதே மாதிரி உனக்கு வாங்கி தரேன், கவலைப்படாது. என்ன நம்ம முடிச்சுட்டு காமாட்சி அம்மன் கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது பிஎஸ் பட்டு சென்டர்ன்னு இருக்கு பாரு, உனக்கு தெரியுமே. ஆமாம், அங்கே போய் உள்ளே நுழைஞ்சு உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ குழந்தைக்கு அதை நான் வாங்கி தரேன், சரியா? இல்லை எனக்கு இதே தான் வேணும். சரி 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 பெரியவா பூஜை பண்ணுற, ஓன்னு அழக்கூடாது, அமக்கலம் பண்ணக்கூடாது, பெஷாம இரு அப்படிங்கிற. அப்புறம் பார்த்தோம்னா திடுதுப்புன்னு எனக்கு அந்த பாவாடைலாம் வேண்டாமா, எனக்கு அம்பாளுக்கு அதை கட்டியிருக்கா பாருங்க, அந்த பாவாடை தான் வேணுங்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. சரி சரி குழந்தை ஏதோ பிடிவாதம் பிடிக்கிறது, செத்த நாள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்தின்னு இருக்கா. அப்புறம் வீணாக அடம் பிடிச்சி கடைசியில் கோவம் வந்துடுது. அடம் பிடிச்சி என்கிட்ட வாங்காத, இங்கே வீடு கிடையாது, நம்ம வீடு மாதிரி நினச்சதெல்லாம் ஆட்டம் ஆடின்னு இருக்காது, பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா, கொடுப்பேன் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு கடைசியாக இது பண்ணினா. அது அப்போ கூட அழுதுந்தான் இருந்தது, நச்சரிச்சுட்டே தான் இருந்தது. சரின்னு இவர் பெரியவா பூஜையை முடிச்சிட்டா. பூஜையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க போகிறா. ஒவ்வொருத்தரா வரிசையாக வாங்கின்னு இருக்கா. அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் பிரசாதம் கொடுக்கறது நிறுத்திட்டு அந்த குழந்தைய ஒருன்னு ஒத்து பார்த்தார், சிரித்தார். பிறகு அவரே காமாட்சி அம்மன் கிட்ட போய் அம்பாள் உடுத்திருந்த பட்டு துணி எடுத்துன்னு அந்த குழந்தையின் கையில் கொடுக்குறார். கூட்டத்தினோட மூலையில் இருந்துட்டு தன் மகள் ஆசைப்பட்டு கேட்டது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? விக்கிச்சு போயிட்டா அந்த அம்மா. அப்புறம் அந்த குழந்தையும் ஐயோ நம்ம பேசினமே இந்த தாத்தாக்கு எப்படிமா கேட்டுது அப்படின்னாப்புல அதுவும் பார்க்கறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் ஆண் தீவா 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தான் பட்டுப்பாவோட கதை தெரியும். வெளியில் இருக்கவளுக்குலாம் யாருக்கும் தெரியாது. வெளியில் இருக்கவெல்லாம் பெரியவா ஒரு குழந்தைக்கு ஒரு பட்டு துணி எடுத்து கொடுக்குற அம்பாளுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் எல்லாவற்றையும் அறிபவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவர் அந்த சாட்சாத் பரமேஸ்வரன் என்பதற்கு இதை விட சான்று வேண்டுமா என்ன? அது சம்மந்தப்பட்டவாளுக்கு தான் தெரியும். இது அந்த குழந்தை கேட்டது காமாட்சி அம்மனே கேட்டாப்புல பெரியவாளுக்கு உணர்ந்திருக்கு. அதனால தான் டான்னு எடுத்து அந்த குழந்தைக்கு தன் கையால் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அனுகிரகம் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும் அது பாருங்க. அதுதான் மகா பெரியவாளோட இது. அந்த தாயாருக்கு இன்னும் ஆச்சரியம், நம்ம குழந்தை கேட்டது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்
அப்புறம் பரபிரம்மமாச்சே, அவருக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் நமஸ்காரத்த பண்ணிட்டு பிரசாதத்த வாங்கிட்டு குழந்தை கையில திராட்சையும் திணிச்சுட்டு அது அலங்க மலங்க சிரிக்கிறது, அந்த பட்டுப்பாவாடைய தொட்டு தொட்டு பார்க்கறத பெரியவா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி பொங்க பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு காமாட்சி அம்மனே அந்த துண்ட வாங்கிட்டு பட்டு துண்ட வாங்கிட்டு போனாப்புல ஒரு உணர்வு இருந்திருக்கும். அதுதான் பெரியவா. அடுத்தது குட்டி குழந்தைக்கு குடுத்தது தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய பொண்ணே ஒரு இவ ஒரு அவ ஒரு ஒரு அம்மாவுக்கே வந்து புடவ குடுத்துருக்க. புடவ வந்து கேட்டு வாங்கிட்டு போன கதை, அதுவும் ஒரு கதை தான். காமாட்சி அம்மன் கட்டின்னு இருந்த பட்டு துணிய கேட்ட குழந்தையைப் போலவே, காமாட்சி அம்மனே ஒரு பெண் வடிவத்தில வந்து தனக்கு புடவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போட்டுருக்கா. மகா பெரியவா ஆந்திராவுல முகாமிட்டுன்னு இருந்தபோது நடந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இது. நாள்தோறும் நடைபெறும் பூஜை நடந்துட்டு இருக்கச்ச மகான் வந்து ஒரு சிறிய காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை வச்சு சாஸ்திரப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு ஒரு பொம்பளையினோட குரல், எனக்கு ஒரு புடவை கொடு, எனக்கு ஒரு புடவை கொடு, எனக்கு ஒரு புடவை கொடு. எல்லாரும் மௌனமா பார்க்குறா. வந்தது பைத்தியக்கார யுவதி மாதிரி ஒரு அம்மா. புடவையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, தலையெல்லாம் கசங்கி கலங்கியிருக்கு. ஆனா அவள வந்து ஒரு பிச்சைக்காரி, ஒரு பைத்தியம் மாரி தான் இருக்கா. எல்லாரும் அவளையே பார்க்குறா. சில பேர் வந்து பூஜை சமயத்துல இந்த பைத்தியத்தெல்லாம் ஏன் தான் விடுறாளோ, பெரியவா பூஜை பண்ணும்போது தானே இந்த கோரம்லாம் வரணும் அப்படின்னு சில பேர் மூஞ்சி சுளிக்கிறா. ஏம்மா இங்கெல்லாம் வரக்கூடாது போ போ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திருத்தறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா காமாட்சி அம்மன் விக்கிரகத்திலிருந்து தனது பார்வைய மேலே உயர்த்திய காஞ்சி முனிவர் அந்த பெண்ணை பார்க்குறார். பிறகு மற்றவர்களை சாந்தமா இருக்க சொல்லிட்டு கையை அசைச்சிட்டு மடத்து நிர்வாகிக்கிட்ட ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வர சொல்றார். ஒரு தட்டில் வச்சு பழம், பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தார். புடவையை எடுத்துட்டு அந்த பெண் ஒரு வார்த்தை கூட அதுக்கு பிறகு பேசலை. அங்கேருந்து வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல கட 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 கடன்னு புறப்பட்டு போயிட்டே இருந்துட்டா. நிறைய பேருக்கு சந்தேகம், ஒருவேளை அது பைத்தியம் மாதிரி நடித்து புடவையை வாங்கிக்கிறதுக்காக வந்ததோ அப்படின்னு கூட ஒரு டவுட் இருந்தது. இதை அந்த மடத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுது இந்த அம்மா மேலே. ஓஹோ, இது நடிக்கிறா போல் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே வேவு பார்க்கறதுக்கு போகிறார். மடத்தோட சீடர் அவர், பெரியவாளுக்கு தெரியாமே அவர் போய் பார்க்குறார். போய் பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு அந்த பொம்பளை மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சிட்டு போயிட்டுன்னா அந்த பெண் மறைஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்த்தோம்னா பலார்னு கன்னத்தில் யாரோ அரைஞ்சாப்புல இருந்தது. அங்கேயே மயங்கி விழுந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் சரி தன் நிலைக்கு வந்துட்டு நேரம் மடத்துக்கு வரார். பெரியவா அந்த சிப்பந்தி அந்த இவரை பார்த்துட்டோன்னே, மடத்து சீடரை பார்த்தோன்னே, என்னடா புடவை என்ன ஆச்சுன்னு பார்க்க போனியா அப்படின்றாரு. அம்பாளே வந்திருக்காடா பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி விக்கிரகத்தை பக்தியோடு பார்க்குறார். அவருக்கு தெரிஞ்சுடுத்து வேவு பார்க்க போனி பலார்னு அரை வாங்கிட்டு வந்ததும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, வந்தவளின் உடவில் புடவை எங்கே கிழிந்திருந்ததோ அதே இடத்துல தான் விக்கிரகத்தின் மேலே அணிஞ்சிருந்த புடவையும் கிழிஞ்சிருந்தது. பாருங்க என்ன ஒத்துமை. மேலே போட்டு இப்படி சுற்றுவா இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு சின்ன கிழிச்சல் அங்கே தெரிஞ்சிருக்கு. வந்தவளோட பொம்னாட்டியோட உடம்புல ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்து தான் பெரியவா பார்த்துருக்கா. அனைவரும் இந்த விஷயத்தை பார்த்து மெய் சிலிர்த்தார்கள். அம்பாளே தன்னோட பிள்ளைக்கிட்ட வந்து தனக்கு புடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வாங்கி கொண்ட தெய்வீக திருவிளையாடல் தான் இதை நம்ம நினச்சிக்கிறோம். பெரியவா ஒரு குட்டி குழந்தைக்கும் காமாட்சி அம்மனை நினச்ச புடவையை கொடுத்துருக்கா. பெரிய வயது வந்து ஒரு பெண்ணுக்கும் காமாட்சி அம்மனை நினச்சி வந்து புடவையை வாங்கிட்டு போயிருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுது, காமாட்சி அம்மன் எந்த ரூபத்திலையாவது பெரியவா கிட்ட வந்து தனக்கு சேர வேண்டியது அப்பப்போ வாங்கிட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை இந்த கதை நம்மளுக்கு உணர்த்தது. நடமாடும் தெய்வத்தின் அடுத்த ஒரு கதையை அடுத்த எபிசோடில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுவரையில் உங்கள் அனைவருக்கிட்டிருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா பாதம் போற்றி.